தங்களது அதிகார படிநிலையை மீறி உத்தரவு பிறப்பிக்கும் பிற அதிகாரிகளின் அலுவல் ரீதியிலான உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் என ஐஜிக்கள், எஸ்பிக்கள், காவல் ஆணையர்களுக்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு முக்கிய சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவில் உள்ள அதிகாரிகள் தங்கள் நேரடி அதிகார படிநிலைக்கு அப்பாற்பட்ட பிற அதிகாரிகளிடம் அலுவல் ரீதியான உத்தரவுகளை பெற்று வருவதற்காக தனது குறிப்பில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இனிவரும் காலங்களில் தங்களுக்கு மேலதிகாரிகளாக இல்லாத மற்ற அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் எனவும் அவர் அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். அதே போல இத்தகைய விதிமுறைகள் அல்லது அதிகார வரம்பு மீறல்கள் ஏதேனும் நடந்தால் அதனை உடனடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் மேற்பார்வை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறப்பு பிரிவு தலைவர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து உடனடியாக தனக்கும் தங்களது மேலதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும், நேரமின்மை அல்லது இணைய தொடர்பு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் குறுஞ்செய்தி வாயிலாக தகவலை தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மண்டல ஐஜிகள், காவல் ஆணையர்கள் மற்றும் எஸ்பிக்களுடன் நடத்தப்பட்ட காணொலி காட்சி கூட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து டிஜிபி விரிவாக ஆலோசனை நடத்தியதாகவும், ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள வாக்குப்பதிவு மற்றும் மே 4 நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு தேர்தல் நடத்திய விதிமுறைகளை துல்லியமாக பின்பற்றி நேர்மையான முறையில் தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.